வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். நேரமாகி கொண்டிருக்கிறது. நான் பேசுறேன்னு ஆரம்பிச்சா நிறைய பேசணும். இவருடைய டயலாக்ல நான் நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கேன். சொல்றாரு 20 படமா, எனக்கே தெரியல, நான் அதெல்லாம் கணக்கு வச்சு. ஆனா ஒண்ணு தெரியுமா, நல்ல டயலாக் படிச்சு காட்டுவாரு. நல்ல உடனே ஒரு தடவை படிச்சாலே எங்களுக்கு உடனே வந்துடும். ஏன்னா நிறைய படம் ஆக்ட் பண்ணுவோம். ஒரு தடவை படிச்சு காட்டுவாரு, நாங்க உடனே பேசுவோம். அதுல இந்த அழுற டயலாக் வரும்போது அவர் அழுதுடுவார், அழுதுகிட்டே பேசுவாரு. அது நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு தோணும். ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கும் இவருடைய டயலாக். சில பேர் எழுதுறாங்க, கடவுளே அது ரொம்ப கஷ்டம். இவரு ரொம்ப அது அவருடைய டயலாக் ரொம்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால்தான் அத்தனை படங்கள், எம்ஜிஆரோட நான் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிருக்கேன். இவர் 26 படம் நடிச்சீங்க, நான் 21 படம் டயலாக் எழுதுறேன். பேஷ் பேஷ், பாத்தீங்களா? சரோஜா தேவியம்மா, சரி, 26 படம் நடிச்சிருக்காங்க சரோஜா தேவியம்மா. பெரிய ரெக்கார்டு அது, ஆல் இண்டியா ரெக்கார்டு. ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோவோட அவ்வளவு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் 25 படம் குறைச்சல், 21 படம் நான் எழுதியிருக்கிறேன். தாய் சொல்லு கேட்டாது எழுதி. இப்போ ஆமா, தாயக்காத்த தலை முரசொலிக்கு. ஆமா, நேற்று பார்த்தேன். அதாவது கட்டால்தான் பிள்ளையா உருவான கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நேரமாகிட்டு இருக்குது. நிறைய பேச வேண்டிய, மற்றவங்கெல்லாம் பேச வேண்டியிருக்குது. முன்னிலை வைக்கின்ற என்னுடைய அருமை செட்டியார் பேச வேண்டியிருக்கிறது. அதனால சொல்றேன். 1966 பொங்கல் அன்னைக்கு, 66 அன்னைக்கு பொங்கல், ஜனவரி 14 பொங்கல். கரெக்ட். நான் எல்லாம் ரெடியா இருக்காங்க, நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறாங்க எல்லாரும். ஆமா, நான் வசனம் எழுதி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் எனது அன்பிற்கிடைய அருமை குடும்ப நட்சத்திரம், என்னுடைய ஃபேமிலி ஸ்டார் இவங்க. அதனால என்னுடைய அன்பிற்கிடைய அருமை அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி நடித்து ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் 30 லட்சம் ரூபாய் செலவில் முதலாக வண்ணப்படும். அந்த 30 லட்சம் இன்னைக்கு 300 கோடி. அந்த படத்துல எம்ஜிஆருடைய சம்பளம் 3 லட்சம். பிசினஸ் என்ன ஆச்சுதோ அதுல 10% அவருக்கு சம்பளம் கொடுக்க சொன்னார் செட்டியார். அன்பேவா ரிலீஸ் அன்னைக்கு. அதை என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, நான் எழுதிய பார்த்தால் பேசுகிறேன். இவங்க எந்த படம் சொன்னாலும் நான் என் படமா தான் இருக்கும். 26 படத்தை ஒரு 5 படம் தானே இல்லை, மற்றபடி 21 படமும் நான் இருக்கிறேன். அவர்கள் ஆமா, அந்த மாதிரி அது ஒரு பொற்காலகட்டம். என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் அதே சமயத்தில் சிவாஜி கணேசனுக்கு 28 படம் எழுதியிருக்கிறேன். அதனால எனக்கு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சன் ஆஃப் லிஸ், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி கதாநாயகிகள் ஹீரோயின்கள் 3 சாணா, ஒரு சாவண்ணா, ஒரு சவண்ணா ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேரும் யாரு? சாணா சரோஜா தேவி, சாவண்ணா சாவித்திரி, சவண்ணா சவுகார் ஜானகி. இந்த 3 பேரும் என்னுடைய ஃபேமிலி ஸ்டார்ஸ். என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் வசனம் எழுதுற எந்த படமா இருந்தாலும் அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டருக்கு போயிடுவேன். வீட்டில் என்னை பார்க்க முடியாது, ஸ்டுடியோக்கள்லேயே பார்க்க முடியாது. மொத்தம் 12 ஷோ, 3 தியேட்டர்ல 4 தியேட்டர்ல நடக்கும். 4 ஷோ. 12 ஷோவும் அட்டன் பண்ணுவேன். காலையிலிருந்து 8 வரைக்கும் ஒரு தியேட்டர், அதுக்கப்புறம் ஒரு தியேட்டர், அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு தான் வருவேன். அப்படி அன்பேவா ரிலீஸ் அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு
கேசினோ தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களோட உட்காரு. ஏன் அப்படி பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, படத்தை எப்படி ரசிக்கிறாங்க மக்கள், எந்த பாட்டு பிடிக்குது, எந்த பாட்டுல வெளியே போறாங்க, என்ன பேசிக்கிறாங்கிறதுனால கேதர் பண்ணுவேன். அது மேற்கொண்டு அவருடைய எழுத்துக்கு வந்து அது பயன்படும். ரசிகர்களுடைய நாடி துடிப்பு எனக்கு தெரியும். அப்ப கேசினோ தியேட்டர்ல அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்டர்வல் தாண்டி போச்சு. அந்த கேசினோ தியேட்டர் மேனேஜர் கிட்ட கவித்தாரு, நான் என்ன இது வரைக்கும் மற்ற சமாச்சாரம் எம்ஜிஆரை பத்தினுடைய புகழை பத்தி அவருடைய அருமை பெருமைகளை பத்தி நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்தவரை சொல்லுகிற அவசியம் இல்லை. எதிர்த்து எக்ஸாஸ்டட் எடுத்துக்கிட்டேன். 25 அத்தியாயம் நடத்தத்திலே எழுதியிருக்கிறேன். இது புது விஷயம், ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். அதை சொல்றேன். அடையமா சரோஜாபாவுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப அந்த மேனேஜர் கிட்ட வந்து காலையில எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு போன் வந்துருக்குன்னு சொன்னாங்க. பொங்கல் அன்னைக்கு அரக்க பறக்க ஓடி வந்து ரூம்ல எடுத்து வச்சிருக்க ரிசீவர் எடுத்தேன். அண்ணா நான் சபாபதி பேசுறேன். நான் சபாபதிக்கிற பையன் அண்ணா கூடவே தெரிவிக்கணும். அண்ணா கூடவே இருக்கிறேன். அம்மாவினால ஜானகி அம்மாவினால சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்ட ஆதரிச்சு வளர்க்கப்பட்ட பையன். அண்ணா உங்களோட பேசுகிறாரு அப்படின்னு நான் பேச. அண்ணா வணக்கம்னா பொங்கல் வாழ்த்துக்கள். அவரும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னாரு. வீட்டுக்கு போன் பண்ண தங்கச்சி சொன்னாங்க, அதாவது என்னுடைய மனைவி தங்கச்சி சொன்னாங்க, நீங்க வழக்கம் போல படம் பார்க்க போயிருக்கீங்க, அடையா நீங்க கேசினோ தியேட்டர்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் போன் போட்டேன். எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. அண்டையவா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அரங்கமே அதிர்கிறதுன்னு சொன்னேன். எந்த இடத்துல அரங்கம் அதிர்ச்சி, எந்த இடத்துல தியேட்டர் உடைஞ்சதுன்னு கேட்டாரு. சரோஜா தேவியம்மா, நீங்க உங்க மாளிகைக்கு தெரியாம அவங்க கூட்டத்தை அந்த பசங்க பொண்ணுகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு டீஸ் பண்ணி பாட்டு பாடி நாடோடி போக வேண்டும் ஓடோடின்னு பாட்டு பாடி கலாட்டா பண்ணி உங்களை வெளியேற்றுறதுக்கு அந்த பாட்டு திருப்பி அவங்க பாடி முடிஞ்சோன்னு திருப்பி நீங்க வந்து மறுபடியும் டீஸ் பண்ணுவீங்க. அதே பாட்டை பாடி முடிஞ்சு அதுல ஒரு ட்விஸ்ட் டான்ஸ் வரும். ஆமா, 16 வயசு பையன் கெட்டா அவர் எப்போ டைட் ஷர்ட் தான் பாடுவார். டைட்டா இருக்கு, பனியன் மாதிரி போடுவார். ஷர்ட் லூஸா இருக்காது, இன்படிக்குவாரு. டைட்டா அந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா உடம்பும் அந்த மாதிரி இருக்கும். தயாரிக்கலாம் தெரியாது. அந்த ட்விஸ்ட் ஆடும்போது ஒன்றுமே பாட்டுல வரியத்தை கேட்கல, ஒன்றுமே கேட்கல. அதுதான் சொல்றேன், அரங்கமே அதிர்கிறது அப்படின்னு சொல்ல. சரி அதிரட்டும். அது அங்க அதிரட்டு. நீங்க என்ன பண்றீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு தோட்டத்துக்கு வாங்க, கார் அனுப்பட்டுமா, நீங்க உங்க கார்ல வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாரு. இல்ல என் கார்ல தான் வந்திருக்கிறேன், செல்ஃப் டிரைவிங் தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். வந்து தோட்டத்துல 1/2 மணி நேரத்துல வந்தேன். வெளியில பங்களாவுக்கு வெளியில குறுப்பில் இருக்குமா நடந்துகிட்டு இருந்தாரு. என்ன பார்த்தோம் சந்தோஷம். கையை பிடிச்சு எடுத்துக்கிட்டு கடை உள்ளர போனாரு. வீட்டுக்கு உள்ளர ஜாடோ அம்மா ஜானகி அம்மாவா இருக்கும். ஜானு தான் கூப்பிடுவாரு. செல்லமாவும் கூப்பிடுவாரு, பெல்லமாவும் கூப்பிடுவாரு. ஜானு ஆசிரியர் வந்துட்டாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், இது சத்தியம். எனக்கும் எம்ஜிஆருக்கும் 14 வயசு வித்தியாசம். என்னை விட 14 வயசு மூத்தவர். அவர் 1917, நான் 1931. ஆண்டவர் அருளால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் கடந்த செப்டம்பர் 10 எனக்கு 86 நிறைவு பெற்று 87. ஆமா அன்னைக்கு 1931 செப்டம்பர் 10 அவர் 1917. ஒரு நிமிஷம் சைலன்ஸ் ப்ளீஸ். முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். 14 வயசு மூத்தவர். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றது சத்தியம். என்னை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. தாசுன்னு சொல்ல மாட்டாரு, ஆரூர் தாசுன்னு சொல்ல மாட்டாரு, ஆசிரியரே தான் கூப்பிடுவாரு. டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி. எங்க ஆரூர் தாசை காணும், எங்க தம்பியை காணும் சொல்லலாம் இல்லையா? 14 வயசு எனக்கு அண்ணன் மாதிரி. ஆனா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எங்க ஆசிரியரை காணும் போன் போட்டு வர சொல்லுவாரு தான் சொல்லுவாரு. அதே மாதிரி ஜாடு அப்படின்னு சொன்னாரு. ஆசிரியர் வந்துட்டாருன்னோட இங்க ரெடிங்க, இங்க ஆமா முக்கியமான விஷயம் சொல்றேன். ரெடிங்கன்னு அம்மா சொன்னாங்க. ரெடினோட டைனிங் ஹாலுக்கு கை இழுத்துக்கிட்டு போனாரு. போய் டைனிங் ஹாலில் உட்காந்தோம்.
அன்னைக்கு பொங்கல். அவர் எப்பவும் பொங்கல் தான் கொண்டாடுவார், தீபாவளி கொண்டாட மாட்டார். பொங்கல் தமிழ் வருஷப்பரப்பு, இங்கிலீஷ் வருஷப்பரப்பு தான் கொண்டாடுவார். ஏன் தீபாவளி கொண்டாட மாட்டார்னா பெரியாருடைய கொள்கைகளில் தீவிரமா இருந்த நேரம் அந்த நேரம். அதனால ரெடி மேஜையில் அவ்வளவு வகையராக்கள் இருக்கு. நான் கிண்டல் பண்ணுவேன், அம்மாவுக்கு தெரியும் நான் ஒருத்தர் தான் விட்டு, எல்லாருமே ஒரு அடி 2 அடி எட்டி நிற்பாங்க. கிட்ட கடிக்கிறது நாங்க 2 பேர் தான். அவங்க ஆக்டிக்கல்ல கிட்ட கடிப்பாங்க, நான் சாதாரணமாக நான் கலாட்டா பண்ணுவேன் அவரை. ஏன்னா வேற யாரும் செய்யலைங்கிறதுனால நான் மட்டும் அதை கலாட்டா பண்றேங்கிறதுனால ரொம்ப விரும்புவாரு. இந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, தாய் சொல்லி தட்டாது தாயை காத்து தலைவர் சமூகத்துல நான் ஏதோ கிட்ட கலாட்டா பண்ணுவேன். இந்த அம்மா சொல்றாங்க, வாழை வித்த என்னுடைய முதல் படம் இவங்க தான். 49 வருஷத்துக்கு முன்னாடி வாழை வைத்த தெய்வம் தேவர் கிளிப்ஸ். நான் கதைவசனம், இந்த அம்மா கதாநாயகி, அது என்னுடைய முதல் படம். இந்த அம்மாவுக்கு தேவர் கிளிப்ஸ் 4வது படம். நான் கலாட்டா பண்ணோட எம்ஜிஆர்ட்ட சொல்றாங்க, இவர் ஆரம்பத்தில் தாய் சொல்ல கட்டாத 61 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் வந்தப்ப இவர் ஒழுங்காதான் இருந்தாரு, ஒழுங்கா இருப்பாரு, எல்லாம் சரியா இருக்கும். இப்ப நீங்க செல்ல கொடுத்து அவரை கெடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு தப்பா அவரு சிரிச்சாரு. அந்த மாதிரி அவரை நான் கலாட்டா பண்ணுவேன். நான் சொன்னேன், அண்ணா நம்ம அம்மாட்டையும் சொன்ன, அம்மா நிறைய சாப்பிட்டுருக்கேன் அந்த வீட்டுல. அந்த வீட்டுல சாப்பாட்டு அம்மா கையாலையும் அவர்கிட்டையும் சாப்பிட்டது இன்னும் செருக்கல இந்த வயத்துல அப்படி இருக்கு. அது என்னுடைய ஆயுள் காலம் பூரா அது இருக்கும். என்னுடைய ஆயுள் காலம் வரையும் அதுக்கு செரிமானம் ஆகாது. நான் என்ன லேகியம் சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகாது அந்த சாப்பாடு. நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு வாங்க பாண்டிய சார்ல ஒரு பொருள் வாங்க மறந்துட்டு வந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. என்ன வாங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வர சொல்றேன்னு எம்ஜிஆர் சொன்னாரு. ஏன் சொந்த வயத்தோட வந்துட்டேன், அந்த வயது வைக்கிறது பாண்டிய சார்ல தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு 1-2 வயது வாங்கிட்டு வந்துருப்பேன், இதெல்லாம் யாரு சாப்பிடுறது அப்படின்னு சொன்னேன். சரி சாப்பிட்டு குடிச்சோம். பாக்கெட்ல ₹100 நோட்டு, ஒரு ₹100 நோட்டு இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு பணம் கொடுப்பாரு, வருஷப்பருப்புக்கு பணம் கொடுப்பாரு. ₹100 எடுத்து கொடுத்தாரு. வாய்க்காடு ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன முக்கியமான விஷயம் கேட்டா, நான் எதுக்காக நான் கூப்பிட்டேன்னா, ராதா அண்ணனுக்கு நாம ஒரு படம் பண்றோம். ராதா அப்போ அவர் அண்ணன் தான் சொல்லுவாரு. ராதா அண்ணன் ஏன்னா 10 வயசு ராதா அண்ணன் பெரியவர். அவர் 1907, இவர் அண்ணன் 17. அதனால காரை விட்டு இறங்கி வந்தா கூட உட்காந்து இருந்தாலும் எழுத்துச்சு நிற்பாரு. அது மட்டும் இல்ல, மதுரை பாய்ஸ் கபடியில சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா நடிச்சவங்க. நாம ராதா அண்ணனுக்கு அதனால அண்ணன் சொல்லுவாரு. அவர் மடிக்கணும், அவர் எப்படி சொல்லுவாரோ அந்த வருஷம் நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா உண்மையா சொல்லுவேன். அதனால இதுல மரியாதைக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது, நல்லா கேட்டுக்குங்க. அப்ப ராதா அண்ணனுக்கு நாம ஒரு படம் பண்றோம், நாம ஒரு படம் பண்றோம்னு சொன்னாரு. நான் என்னமோ பார்ட்னர் மாதிரி இல்ல அப்படியாண்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜனவரி மாசம் இது நடக்குது. 1966 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ணணும், வருஷப்படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நீங்க தான் எடுத்துருக்கீங்க. அவருக்கு 50 படம் போல எழுதியிருக்கிறேன், ராதா அண்ணனுக்கு 50 படம் போல எழுதியிருக்கேன். அவரு என்ன ரொம்ப மரியாதையா நடத்துவாரு. எனக்கு அவருக்கு 24 வயசு வித்தியாசம். ராதா அண்ணனோட 24 வயசு நான் சின்னது. பண்றது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்போ உடனடியா ஒரு கதை தேவை. ஒரு அவுட்லைன் நீங்க நிறைய பட்டையில வச்சிருப்பீங்க, ஏதாவது சொல்லி இப்படிதான் சொல்லுவீங்க, 10 லைன் சொல்லுவீங்க அந்த மாதிரி. ஏன்னா தேவர் பிப்ஸ் 25-30 படம் எழுதியிருக்கிறேன். இந்த அம்மாவோடைய 10 படம் தாய் சொல்லி கட்டாது எடுத்து. இங்க நான் எழுதுற படம், கதைவாசல் எழுதுற படம் 10 படம் ஹீரோயின் தேவர் பிப்ஸ்ல மட்டுமே இவங்க. சொல்றேன் படிச்சுன்னு சொல்றேன்ல இருக்கு, மேல குடோன்ல வச்சிருக்கிறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லைன்ல ஒரே வரியில முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் நான் டீட்டெயில் சொல்றேன். ஒரு குடிசை பகுதி, ஒரு அழாத அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, எல்லாம் எங்க இருந்து வந்தா ஏது வந்தா ஒண்ணுமே தெரியாது. அவன் பேரு ஆனந்தன். அவன் ஒரு கோயிலில் ஒரு கை குழந்தைய கண்டெடுக்கிறான். ஒரு அனாத குழந்தை. அந்த அனாத குழந்தைக்கு இந்த அனாதைக்கு இவன் பேரு ஆனந்தன். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பாச துடிப்பு தான் இந்த கதையினுடைய அடிப்படைன்னு சொன்னேன். ஆமா மன்னிக்கணும், இடையில ஒண்ணு விட்டுட்டேன். அவர் என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் என்ன சொன்னாருனாக்கா, இது கிருஷ்ணன் பஜி டைரக்ட் பண்ண போறாங்க இந்த படம். ராதா தான் இருக்கிறாரு. அப்படி டீட்டெயில் அப்புறம் பின்னாடி சொல்றேன்.
அதனால கொஞ்சம் மாறுபட்ட கதையா, நம்ம ஃபார்முலாவிலேருந்து மாறி கொஞ்சம் மாறுபட்ட கதையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், சரி நான் இதை சொல்றேன்னு சொன்னேன். சொல்லி பிடிச்சிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயங்களை சொல்றேன், அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன். அதனால சொல்ல சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சொன்னேன். பெற்றால் தான் பிள்ளைய கதையா அரை மணி நேரத்துக்கு ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லல, சொல்லி பிடிச்சேன். ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு. சரி, அது அழகையா ஆனந்தம் தான். இப்ப பாத்தீங்க அவரு சரி நான் ஹீரோயின், உங்க ஹீரோயின் தானேன்னு கேட்டேன். சொல்லுவாரு, என்ன கலாட்டா பண்ணுவாரு இந்த அம்மாவை சொல்லி ஏன் உங்க ஹீரோயின் கலாட்டா பண்ணுவாருனாக்கா, நிறைய படங்கள்ல நான் எழுதின நிறைய படங்கள்ல அந்த அம்மா நடிச்சிருக்காங்க. இந்த அம்மா நடிச்ச நிறைய படங்கள்ல நான் எழுதியிருக்கிறேன். உங்க ஹீரோயின் இல்லைல்ல, உங்க ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம ஹீரோயின் எல்லாம் எல்லா படமும் நாங்க தான். அந்த பீல்டில் எழுதின எம்ஜிஆர் நடிச்சு, இந்த அம்மா நடிச்சு, வசனம் எழுதுற படங்கள் யாரா தாய் சொல்லி கட்டாதே, தாயை காத்த தலைவர், குடும்ப தலைவன், நீதிக்கு பின்பாசம், அன்பேவா, ஆசை முகம், தாலிபாய்க்கியோ, பரிசையா, கடைசி பெற்றால் தான் பிள்ளையா, இப்படி நிறைய படங்கள் எங்க காம்பினேஷன்ல சொல்லிட்டு, சரி அந்த பத்திரவாதி சண்டை அதெல்லாம் அதையும் சொல்லணும். சண்டை நிறைய போடுவாங்க. அப்புறம் யாரு பேசுவாங்க வேற ஒன்றும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஓபன் பண்ணதுனால ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் முன்ன இருக்கும். ஆரம்ப காலம் அப்புறம் திறக்கத்தையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னுடைய முதல் படத்திலே சண்டை. முதல் படம் நான் கதை வசனம். நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட். வார்த்தைகள் அந்த கடைசி வார்த்தை தானா டூனால கீழே டிராப் ஆகக்கூடாது. எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். டிக்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த டிக்ஷன். அதனால போட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் டிக்ஷனே சொல்லுவாங்க. எம்ஜிஆர்டி போய் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா பத்தி வைப்பாங்க இவங்க. ஆமா, தேவரண்டி சொல்லுவாங்க. தேவரண்ட கூட சமைதி அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, அப்படி பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பாட்டு. அப்புறம் போக போக நல்ல தாய் சொல்லி நான் சொன்னது முதல் படம் 1958 வாழ வைத்த தெய்வம். வருஷம் என்னாச்சு 58, 60, 40, 42, 49, 59 வருஷம் ஆச்சு. 59 வருஷத்துக்கு அப்புறம் இங்க உட்காந்து அந்த விஷயத்தை பேசுகிறோம். அப்புறம் நிறைய எனக்கு 59 வயசு ஏறி இருக்கு. அப்ப பிலோ 30. நாடு சின்ன பையன், இளகால இல்லையா, புஸ்குன்னு கோவம் வரும். சொல்லுவாங்க சிவராசிக்காரர் அப்படித்தான் கோவம் வரும் அப்படின்னு சொல்லி புஸ்கு கோவம் வரும். அப்புறம் யாரும் நான் முதல்ல பேசுறதா இல்ல அவங்க முதல்ல பேசுறாங்களான்னு பேசிக்குவோம். மறுபடியும் சேர்ந்துக்குவோம், மறுபடியும் சண்டை வரும். அப்புறம் ஒரு வழியா சட்டை பாய் பிடிச்சு வருஷங்கள் படங்கள் நிறைய ஆகி போச்சு. அது எம்ஜிஆர்டி வத்தி வைப்பாங்க பத்தி அதான் சொன்னாரு. செல்ல கொடுத்து அவரை கடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை சொல்லி பிடிச்ச உடனே சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு, கிருஷ்ணன் பஜ்ஜி இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. அவங்க எப்படி கிருஷ்ண பஜ்ஜி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆக்டிங் டைரக்டர்ஸ் இல்ல, ஆக்ஷன் டைரக்டர் இல்ல, ஆக்டிங் டைரக்டர் இல்லையா. படம் கிருஷ்ண பஜ்ஜி படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. முதல்ல இவருடைய படத்தை டைரக்ட் பண்றாங்க. அதனால கதை ஃபேமிலி குடும்ப சம்பந்தமான நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டு ஒரு மாறுதலான கதையா இருந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதையில ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் சொன்னப்ப சாயந்தரம் ஆயிடும், டிஃபன் நேரம் ஆயிடும். அதெல்லாம் எப்பாவது வேற ஒரு விழாவில் சொல்றேன். ஆமா, இதை சொல்லிட்டு பெரிய சங்கடங்களை எல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆமா, மேப்பிரியா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட 2-3 மாசமா பேச்சுவார்த்தை எல்லாம் போட்டு எனக்கு உனக்கு பேச்சுவார்த்தை சொல்லிட்டேன். அவருக்காக சொன்ன கதை இது. அவருக்கு பிரிய பறவைக்கு அப்புறம் நான் எங்க காம்பினேஷன் தான். பிரிய பறவைக்கு அப்புறம் இதே காம்பினேஷன் பெற்றால் நாள் பிள்ளையால இருக்கு. இதே காம்பினேஷன் இந்த அம்மாவும் அதுல அந்த படத்துலயும் ஹீரோயின் தான். சரி, அது இருக்கட்டும் விடுங்க. அவசரத்துல உடனே சொல்லணும்னு சொல்லிட்டேன். சொன்னோட பிடிச்சு போச்சு ரொம்ப. சரி, இப்ப அவங்க தினப்பதியில விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏப்ரல் மாசம் ரிலீஸ். ஒரு டைட்டில் சொல்லிடுங்க. ஒரு டைட்டில் சொன்னாக்கா இப்ப நான் சொல்லிட்டேன்னாக்கா அவங்க தினப்பதியில ஒரு விளம்பரம் வந்துடும் அப்படின்னோட பளிச்சுன்னு சொல்ல பெற்றால் தான் பிள்ளையா. ஏன்னா முதல்ல இல்லை சொல்லிட்டேன். ஒரு அனாதைக்கும் இந்த ஒரு அனாதை குழந்தைக்கும் இடையில இருக்கிற பாசத்தின் துடிப்புன்னு சொல்லியாச்சு. சொன்னோட அவர் முகம் வளர்ந்து போச்சு. கொஞ்சம் இது வரைக்கும் இப்படி கேட்டுக்கிட்டு இப்படி சோஃபால உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டு இந்த டைட்டில் சொன்னோட கொஞ்சம் ஃபார்வர்டு வந்தாரு, குடிக்க வந்தாரு. ஏன்னா இதுல அவருடைய பர்சனல், அவருடைய சொந்த உணர்வுகள் இருக்கு இந்த டைட்டில். நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்.
பெற்றால் தான் பிள்ளையாங்கிறது இல்லை. அதுல இருக்கிற அந்த உயிர் இருக்கு, அந்த உணர்வு இருக்கு, அதை அவர் சொந்தமா எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டோட உடனே நடிச்சாரு, ஜானோடு கூப்பிட்டாரு. தப்பா சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உள்ளர போயிட்டாங்க. ஜான் ஒன்று அங்கேருந்து வந்தாங்க. ஒரு விரல்ல காமிச்சாரு. ஏன் இவர் விரல்ல காமிக்கிறாரு என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அடுத்த பேச்சு பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள அம்மா ஒரு கவர் எடுத்துட்டு வந்தாங்க. கவர் கொண்டு வந்து அவர்கிட்ட நீட்டாங்க. நீயே அவர் கையில கொடு அப்படின்னாரு. அம்மா ஒரு கவர் கொடுத்தாங்க. வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்றேன், அதுல 1000 ரூபாய் இருந்தது. வீட்டுல வந்து பிரிச்சு பார்க்கும்போது சொல்றேன், ரொம்ப சுவையா இருக்கும். கவரை வாங்கி நீயே கொடுன்னு சொன்னாரு. நான் இதை எழுதியிருக்கிறேன், புத்தகத்தில் எழுதியிருக்கேன், தர்த்தத்தில் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, பாக்கியலட்சுமியின் கையிலிருந்து தனலட்சுமி வந்தால் வாங்கிய கண்களில் ஒற்றி கொண்டு என் சட்டை பையில் வைத்துக் கொண்டே எழுதியிருக்கிறேன். அது ஆமா வாங்கி வச்சுக்கிட்டேன். அருமையான டைட்டில். சரி இல்லை எல்லாம் ஆச்சு. நான் இப்போ போறேன் தியேட்டர்கிட்ட. மற்ற தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருந்து சைதாப்பேட்டை நூர்ஜஹான் வரைக்கும், நூர்ஜஹான்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. சைதாப்பேட்டை அங்க வரைக்கும் நான் போகல. அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க போக வேண்டிய இடம் இப்ப ராதாண்ண கிட்ட போகணும். அதான் பாத்துட்டீங்கல்ல, இன்டர்வல் வரைக்கும் படம் டூவா பாத்துட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, இப்ப ராதாண்ணா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பின உடனே நான் ராதாண்ண எடுத்து நான் போன் பண்ணி சொல்லிடுவேன். ஓகே, டயத்து வேஸ்ட் பண்ணல. படம் இல்லை, மேற்கொண்டு 66ல நிறைய படங்கள் இருக்கு, பண்ண வேண்டியதுக்கு கிளம்புகாரு. அங்க இருந்து போறப்பட்டேன். இப்ப அடுத்த இது வேற எபிசோடு. இது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா லேசா அப்படி எப்படிமா தருக்கத்தில எழுதியிருக்கிறேன். சிறுவாயூர் மறுபக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அம்மா படிச்சிருப்பாங்க, செட்டியார் படிச்சிருப்பாரு. இங்க வந்து போயஸ் ரோடு நீங்க வேற நினைக்காதீங்க, அது போயஸ் கார்டன். போயஸ் கார்டன் வந்து வடபகுதி போயஸ் கார்டன். எல்டாப்ஸ் ரோடுக்கு தென்பகுதி இருக்குல்ல, அது போயஸ் ரோடு. போயஸுங்கிற ஒருத்தன் எனக்கு தெரியும், சட்டையனுடைய வரலாறு படிச்சிருக்கிறேன். போயஸுங்கிற ஒரு வெள்ளக்கார வந்து ஒரு காலத்துல அந்த இடம், அந்த பெல்ட், அந்த இடம் பூரா சொந்தமா இருந்திருக்கு. அதனால அவன் போயஸ், அவனுடைய பேரால அது போயஸ் கார்டன். இங்க போயஸ் ரோடு. போயஸ் ரோட்ல தான் ராதா ரோடு, வீடு, பெரிய வீடு. இப்ப ராதா ரவி அங்க இருக்கா, பையன் இருக்கிறான். ஆமா, காரை ஒரு பக்கமா நிறுத்திட்டு உள்ளர நுழைஞ்ச உடனே நாக்காளியில உட்காந்து ராதா வீட்டுல அவரை எப்படி எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை அரக்கால் சட்டை, அண்டர்வேர். அரக்கால் சட்டை கூட இல்ல, அண்டர்வேர். அதுக்கு மேல ஒரு குண்டா படியல். ஆச்சா, ஒரு 10 பவுன்ல 10 சவரன்ல ஒரு சங்கிலி தொங்கும். ஒரு $1 இருக்கு. அந்த $1 பெரியார் பக்தர். கையில சிகரெட், எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா பார்த்தோன்னா தாசு வந்துடுச்சு அப்படின்னு சத்தம் வெளியில வந்தாரு. பார்த்தோட கையை பிடிச்சு இழுத்தாரு. ராமச்சந்திரன் கிட்ட இருந்து இதெல்லாம் நீங்க வேற வித்தியாசமா நினைக்க கூடாது. ஒருமை பண்பையெல்லாம் இலக்கணம்லாம் பார்க்காதீங்க. என்ன நடந்துச்சுதோ உண்மையா அது நான் சொல்வது சத்தியம். அந்த வருஷன் கான்வர்சேஷன் மட்டும் சொல்றேன், உரையாடல் மட்டும் சொல்றேன். தாசு வந்துட்டு வந்தோட இப்பதான் ராமச்சந்திரன் போன் வந்துச்சு, நீ கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னா, அடிச்சுட்டியே, 1/2 மணி நேரத்துல ஒரு கதை சொல்லி அவளை அடிச்சுட்டியே, நீ போயிருக்கிற. கிருஷ்ண கொஞ்சம் உட்காந்து இருக்கிறாங்க அங்க. அந்த பினாமி ப்ரொடியூசர் வாசுதேவ் பாசு அவரும் உட்காந்து இருக்கிறாரு. உன்னை என்ன கேட்பானோ, உன்னை என்ன குடைவானோ, நீ என்ன கதை சொல்லியோ, இது சொட்டையம்மா, அது சோடையம்மா, இது நல்லா இல்லையம்மா, அது நல்லா இல்லையம்மா, இங்க பாட்டு வைக்க கூடாதும்மா, அங்க பாட்டு வைக்க, இதையெல்லாம் மீண்டு வரணுமே, நேரமாவதேன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டேன், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க அவரு சொன்னாரு. இது உண்மையை நான் சொல்றேன். ஆமா, நீ என்ன வசியம் வச்சிருக்கிறேன்னு கேட்டேன். நீ என்ன வசியம் வச்சிருக்கிற? ஆனா ஆடுக்கு பெண்ணுக்குதான் வசியம். கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசியம்லாம். நம்ம ஒரு பெண்ணை ஆடை வசியப்படுத்திட்டா, ஆண் பெண்ணை வசியப்படுத்திட்டா, காதலியை வசியப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன வசியம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாரு. என்னென்ன வசியம், என்ன வசியம் வச்சிருக்க? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நீ சொன்னா அவனும் கேட்கறான், இவனும் கேட்கறான். புரியல யாரு அவனு சொல்றத? ஏன்னா 2 பேருக்குமே ஒரே சமயத்துல ஏராளமான படங்கள் எழுதுறது நான் தான். அவருக்கு 28 படம் எழுதியிருக்கிறேன் சிவாஜிக்கு, இவருக்கு 21 படம் எழுதியிருக்கிறேன். அதுல ரிலீஸ் ஆகாத 2 படம். நீங்க என்ன சொல்றியோ அவனும் கேட்கறான், இவனும் கேட்கறான். எல்லாம் 2 பேருக்கு இடையில இவனுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு அவனை பிடிக்குதோ அவனை இவனுக்கு பிடிக்காது. ஒன்றை மட்டும் 2 பேருக்கு எப்படி பிடிக்குது? அதான் கேட்ட வசியம் வச்சிருக்கிறீங்க. நான் சொன்னேன், நான் சில நேரங்கள் பேசிட்டு வரும்போது டைலாக் மாதிரி எனக்கு வந்துடும் வாயில. அண்ணா, நான் ஒரு தராசை தொங்க வச்சிருக்கிறேன்,
ஒரு தராசு என் கையில் இருக்கு. அந்த தராசனுடைய புல்லு நடுபுல் இருக்கு. அது அது அந்த நடுபுல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையாம பாத்துக்குவேன். அந்த தராசில் 2 தட்டு தொங்குது. அந்த 2 தட்டுல ஒரு தட்டு இறங்காம 2 தட்டு சமமா பாத்துக்குவேன். அந்த 2 தட்டிலேயே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் என்னுடைய 2 கண்கள். இந்த 2 கண்களால தான் நான் சினிமாவை பார்க்கிறேன். இந்த 2 கண்களால தான் நான் இன்னைக்கு சிறப்போட இருக்கிறேன். இங்க கேட்கணும். அடுத்தபடி அவரு சமயத்துல நல்ல டைலாக் மாதிரி பேசுவாரு ராதாங்க. திருவாரூர்காரன் இல்லையா, நல்லா பேசுற, அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 3 திருவாரூர்காரர்களை கண்டவனா நான். யார் தெரியுமா? 3 திருவாரூர்கார கண்டவன். ஒருத்தன் கருணாநிதி தூக்கு மேட நாடகம் கொடுத்தா அரங்கேற்ற, தஞ்சாவூர்ல அரங்கேற்ற பண்ண உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கலைஞர்னு பட்டம் கொடுத்தேன். கலைஞர் பட்டம் அவரு கொடுத்தது, ராதாண்ட கொடுத்தது. அடுத்தபடி இன்னொரு திருவாரூர்காரன் தான் தங்கராசுன்னு. அவன் ரத்த கண்ணீர்னு ஒரு நாடகம் கொடுத்தான் அவனுக்கு, ரத்த கண்ணீர். அது 3வது ஒரு திருவாரூர்காரன் இப்ப இருக்கிறான், பெற்றால் நாள் பிள்ளையா, உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னா. ஐயா வேண்டாம்ல, எனக்கு பட்டம்லாம் வேண்டாம். ஜெயசுதாஸுங்கிற பேரோட சினிமாவுக்கு வந்தேன் 60 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஆரூர்தாஸ் என் குரு எல்லாம் ஆரூர்தாஸ் ஆக்கிட்டாரு. அதே போதும் சொன்ன. அருமையான டைட்டில், பெற்றால் தலைப்பிள்ளையா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டா, இந்த பத்திகளா டைட்டில் சொல்ல மறந்துட்டேன். அந்த டைட்டிலுக்கு வந்துட்டு, இது டைட்டிலுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற படம்னு கொடுத்தாரு 1000 ரூபாய். அதை சொல்லல. எம்ஜிஆர் வந்து பெற்றால் தான் பிள்ளையாங்கிற டைட்டிலுக்காக அந்த 2வது கவர் கொடுத்தாரு. முதல்ல 100 ரூபா கொடுத்துட்டாரு, வெறுமனை 100 ரூபா நோட்டு. அந்த இடத்துல நான் டச் பண்ண மறந்துட்டேன். இந்த அண்ணா கவர் கொடுத்தாரு அப்படின்னு பாக்கெட்ல இருந்து கவர் கொடுத்தாரு. நான் உனக்கு ஒரு கவர் கொடுக்குறேன்னு அண்டர்வேர் பாக்கெட்ல இருந்து ஒரு கவர் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்து, இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. நான் இந்த படத்துக்காக நான் உனக்கு கொடுக்குற இது அட்வான்ஸ் தான். நீ யாரையும் பணம் கூட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, என்ன கேளு. ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லா காலம் கடந்து போச்சு, 51 வருஷம் ஆச்சு. அதனால சொல்றேன். லேசா எழுதியிருக்கிறேன், தினத்தந்தியில் எழுதியிருக்கிறேன். நான் தான் இந்த படத்துக்கு நான் உட்காந்து இருக்கிற பாரு வாசு. அவன் பிராபி, அவன் புதுக்கோட்டைக்கார. அவன் எனக்கு சோறு போட்டிருக்கிறான். நான் நாடக கம்பெனியில கஷ்டப்பட்டு சோத்துக்கு லாட்டி அடிச்சப்பெல்லாம் அவன் எனக்கு சோறு போட்டிருக்கிறான். புதுக்கோட்டையில வாசு உங்களுக்கு தெரியும், வாசுதேவன் தெரியல. ஆமா, புதுக்கோட்டையில எந்த சினிமா நாடகக்காரங்க சினிமாக்காரங்க போனா அவன் வீட்டுல சாப்பிடாம வர முடியாது. அவ்வளவு வசதியா இருந்தவன் இன்னைக்கு கஷ்டப்படுறான். அவனுக்கு உதவி செய்யணும். அதனால 1,00,000 ரூபாய் பணம் அவனுக்கு கொடுத்து, கேஷா கொடுத்து, ஒரு பிளைபூத் வேனும் கொடுத்துருக்கிறேன். அதை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கோம். முத்துக்குமரன் பிக்சர்ஸ், முத்துக்குமரன் பிக்சர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்குது. அதனால இது ஏன் படம் அப்படின்னாரு. இல்ல தப்பு, நம்ம படம். நீ தேவர் பிலிப்ஸ்க்கு எப்படி பண்றியோ, எப்படி ஒத்துழைக்கிறியோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீ ஒத்துழைக்கணும். சம்பளத்தை பத்தி கவலைப்படாத. நீ கேட்டதுதான் சம்பளம் நான் கொடுக்கறது. நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு நான் தேவரண்ட கிட்டையும் கேட்கல, ஏவிஎம் கிட்ட கேட்கல, யாரையும் கேட்கல. யாரையும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. கேட்கறது நீ, கொடுக்கறது நான். வச்சுக்கோ, இன்னும் மறுபடியும் எப்போ அனுப்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ என் வேலை முடிஞ்சு போச்சு. ஏய் ராமசாமி அப்படின்னு கூப்பிட்டேன். ஏய் ராமசாமி, படத்துல நீங்க எப்படி அவரை பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நிஜ வாழ்க்கையில இருப்பாரு. வீட்லயும் அப்படித்தான் பேசுவாரு. டபுள் வாய்ஸ்ல பேசுவாரு. ஏய் ராமசாமி, அந்த ராமசாமி கூடவே எப்பவும் கூடவே இருப்பான். அவன் வந்து போயிட்டு பக்கத்துல இருக்கு வேலு மிலிட்ரி ஹோட்டல்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும், 8ஆம் ரோட்ல. சிக்கன் சூப், எல்லாருக்கும் சிக்கன் சூப் கொடு, காப்பி டீ எல்லாம் வேண்டாம், நல்லா பழசு அப்படின்னாரு. அவரு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறாரு. அவரு சந்தோஷத்துல அவன் ராமசாமி சொல்றான், அண்ணா இன்னைக்கு பொங்கல் என்ன சக்கரை பொங்கல் அங்க யாரும் வீட்டுல சாப்பிடுவாங்க, மிலிட்ரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வரமாட்டாங்க. எல்லாம் பொங்கல், பெரிய பொங்கல், தீபாவளி, நாளைக்காய், அதெல்லாம் பெரியாருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏதோ பிடிக்கிறதுக்கு சரி நீ டைரக்டரோட பேசிக்க அப்படின்னு. கிருஷ்ணன் பஜ்ஜி உட்காந்து இருக்காங்க. அந்த வாசு ப்ரொடியூசர் இருக்காரு. கிருஷ்ண பஜ்ஜி சொன்னாங்க, ஒரு அவுட்லைன் போட்டு கதையை சொல்லிடுங்க. இல்லை இல்லபடி செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு புரட்சியா இருக்கும். அவுட்லைன் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இப்பதான் பிக்ஸ் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எம்ஜிஆர், சரோஜா தேவி, ராதாண்ட 3 பேர் வர்ற மாதிரி ஒரு 3-4 நாள் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு எழுதி கொடுத்துருங்க. சரி நான் எழுதி கொடுத்துருவேன் சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் உட்கார். கொஞ்ச நேரத்தில்
நான் சொல்லிட்டேன், கதையை சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்புறம் ஃபுல் டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். அவசரமாக இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது சொல்லி எல்லாம் ஏற்பாடு ஆகிடுச்சுது. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதை குடிசை கொஞ்சம் சைலன்ஸ் ப்ளீஸ். குடிசை பகுதியில் குடிசை பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நடந்துட்டு ஒரு நாளில் 4 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. எங்களுக்கு நான் இந்த அம்மா பிஸியாக இருக்கிறாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன், எல்லாரும் இல்லை அவர் எம்ஜிஆர் பிஸியாக இருக்காரு, எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம். ஸோ மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நடந்ததோட சரி, இங்கே இருந்துட்டா கதையில் மாற்றம். படம் வந்து மேற்கொண்டு கட்டியை பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் என்னையும் வந்து மறுபடியும் மேற்கொண்டு எழுதி கொடுக்கன்னு கேட்கல எம்ஜிஆர் டீம். ஏன்னா இப்படிப்பட்ட மகத்தான வெற்றி படத்துக்கு பின்னால என்ன நடந்துச்சுங்கிறது சொல்ல வர்றேன். எம்ஜிஆர் டீம் இது கால் ஷீட் கேட்கல கொள்ளல. நாங்கள் இந்த இடைக்காலத்தில் வந்து 5 படம் என் படம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. 14/1/66 அன்பேவா எம்ஜிஆர் சரோஜா தேவி, 27/8/66 தாலி பாக்கியம் எம்ஜிஆர் சரோஜா தேவி, 16/9/66 தனிப்பிறவி எம்ஜிஆர் ஜெயலலிதா, 9/12/66 பெற்றால் தான் இது ரிலீஸு. அப்புறம் 13/1/67 பொங்கல் டு பொங்கல் என்னுடைய படம் 5 படம் இருக்கு எம்ஜிஆரோட. அதில் 3 படம் இவங்க இந்த அம்மா. அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் எல்லாரும். எம்ஜிஆர் எப்போதான் இல்லை கேட்டார், ஆசிரியரே என்ன சத்தத்தையே காணும், வந்தாங்களா யாராவது வந்தாங்களா பெற்றால் தான் பிள்ளைய சபத்தமா இல்லைண்ணே, நான் எதையும் நான் கட்டுக்க மாட்டேன். இந்த பாலிடிக்ஸ் கொண்டு இந்த அம்மா சொன்னது மாதிரி நானும் அதே மாதிரி தான். எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது. ஏன்னா நான் நியூட்ரல், காரில் நியூட்ரல்லே தான் இருப்பேன். ஆமாம், எனக்கு எல்லாரும் வேணும், அவ்வளோதான். பாலிடிக்ஸ்னாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போவும் கிடையாது, அப்போவும் கிடையாது, இப்போவும் கிடையாது. ஆமாம் சரி அதான் ஒடியாந்துடுறேன். ஆமாம் அது ஒன்று முக்கியம். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. சரி ஆயிடுச்சுது எல்லாம். ஜனவரி ஆச்சு, சுருக்கமாக வந்துடுறேன். இந்த கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இன்ட்ரெஸ்டிங். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4-5-6 மாதத்துக்கு ஒன்று ஷூட்டிங்கை பற்றி பேச்சே இல்லைங்கும் போது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த வாசு வீட்டுக்கு வந்தார். படம் முக்கியமான சொல்ல பாரு, படம் அவங்க போட்டது தப்பு கணக்காக போச்சு. எம்ஜிஆர் ஒரு ஷெட்யூல் ஆக்ட் பண்ண வச்சு தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்தா எல்லா ஏரியாஸும் விட்டு போயிடுன்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அது தப்பு கணக்காக போச்சு. நாங்கள் 2 பேருமே எம்ஜிஆர் அதே ஃபீலிங், எனக்கும் அதான் 2 பேரும் அது மட்டும் பேசிக்கிட்டோம். என்னன்னா ஏன் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் நடிச்சா மட்டும் போதாது. எம்ஜிஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் இருக்காங்களே, இந்த படத்தை யார் எடுக்கிறதுன்னு பார்ப்பாங்க. தேவர் பிலிப்ஸா, வாகினி ரெட்டியாரா, ஏவிஎம் செட்டியாரா, பிஆர் பந்துலுவா, வேலுபடியா அப்படின்னு ப்ரொடியூசரை பார்ப்பாங்க. ப்ரொடியூசரை பார்த்தாலும் இவர் யாரோ ஒருத்தர், இவர் எவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ளவர், இந்த படத்தை குடிப்பாரா கொண்டு வரான்னு எல்லாரும் கூடி அவங்களே கூடி பேசிக்குவாங்க. அதில் வந்து ஆகலை. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ தெரியாது. அங்கேருந்து வந்து என்கிட்ட மறுபடியும் படம் ஆரம்பிக்கணும், மேற்கொண்டு எழுதி கொடுங்க அப்படி இப்படி இல்லை. எம்ஜிஆர்கிட்ட சொல்ல சரி பண்ணுங்க. ஆனால் இவருக்கே எல்லாம் ₹1,00,000 கொடுத்தேன்னு சொன்னார். இவங்களுக்கு எம்ஜிஆருக்கே அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம். நான் போய் எம்ஜிஆரை கேட்கலாமா, அட்வான்ஸ் வாங்கிக்கலாம்னு கேட்கலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அட்வான்ஸே ₹1,00,000 ஆகும். ₹1,00,000 ஒரு படம் யாரும் வாங்கலை, எனக்கு தான் தெரியும் எல்லாம். ஏன்னா நான் அவருக்கு ஒரு காலத்தில் அவுட்லெட்டாக இருந்தேன். எல்லாம் அந்தரங்கங்கள்லாம் என்கிட்ட சொல்லுவார், சொந்த வாழ்க்கை மற்ற எல்லா அந்தரங்களும் சொல்லுவார். ₹1,00,000 அட்வான்ஸ் வந்து எம்ஜிஆர் ஒருத்தருக்கு தான் அந்த காலத்தில். அதனால இவங்க ₹1,00,000 தான் இவர் ராதாண்ட கொடுத்துருக்கிறாரு. அப்போ அட்வான்ஸ் இவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணிக்கணும். சரினோட எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தாச்சு, அப்படி இப்படின்னு வந்தாச்சு. இங்கே வைங்க, இங்கே வைங்க. இந்த வந்துட்டேன் இதை முடிச்சு ஓடியாந்துடுறேன். இந்த வந்துட்டேன் ஆச்சா. அடாட படம் முடிஞ்சாச்சு. ஆமாம் வந்தாச்சு. வந்துட்டு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆரம்பிச்சோம், கடன் வந்தாச்சு, முடிச்சாச்சு. படம் முடிஞ்சு போச்சு. வைத்திருக்க மடம் முடிஞ்சு போச்சு. ஜனவரி, ஆகஸ்ட், செப்டம்பர் வாக்கில் நடந்து போச்சு. அக்டோபர்லாம் ஃபினிஷிங் ஒர்க்கு. நவம்பர் இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கி விட்டார்கள். ஆனால் மவுண்ட் ரோடுல தியேட்டர் கிடைக்கல. ஏன்னு கேட்டா இந்த 3-4 வாரம் இருக்கு. பொங்கல் வருது, 67 பொங்கலுக்கு ரிலீஸுக்கு மவுண்ட் ரோடு தியேட்டர்ஸ் பூரா புக் ஆகிட்டு. அந்த பொங்கல் ரிலீஸ்ல என்னுடைய படமும் இன்னொரு படம் இருக்கு. அடுத்த 5வது படம் தேவை. ஆமா, தாய்க்கு தலைமகன். கரெக்ட், தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகணும்.
தியேட்டர் எதுவும் கிடைக்கல, தவியா தவிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போய் திருவல்லிக்கேணி முஸ்லீம் ஏரியா அதுல ஸ்டார் டாக்கிஸ், கரெக்ட், ஸ்டார் டாக்கிஸ்ல போய் எப்படியாவது 4-5 வாரம் ஓடலாம் அந்த படம் போதும்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே, எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஆமா, ஏன்னா இது குழப்பம் சிக்கல் கருத்தால நானெல்லாம் நீட்டா ஒதுக்கிக்கிட்டேன். அதே மாதிரி அவரும் ஒதுக்கிக்கிட்டாரு. ஏன்னா தாய்க்கு தலைமகன் தேவர் பிலிப்ஸ் படம் பிளாசாவில் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எம்ஜிஆர் படங்கள் பூரா பிளாசாவில் தான் ரிலீஸ் ஆகும். இல்லையா? ஆமா, தேவர் பிலிப்ஸ் படம் எல்லாம் பிளாசாவில் ரிலீஸ். ஆமா, பிளாசாவில் ரிலீஸ். தாய்க்கு தலைமகன் வெளியிட்டால் ரிலீஸ். ஆமா, ஏன்னா சொல்றேன், உண்மையை சொல்ல போனா பெட்ரோல் தான் பிள்ளையினால தாய்க்கு தலைமகன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க எவ்வளவு சொல்றதுக்காக பொங்கல் ரிலீஸ், அதுக்கப்புறம் சில வேண்டத்தக்காத விஷயங்கள். சரி, அது விடுங்க, அது வேண்டாம் நமக்கு. அதனால ஸ்டார் டாக்ஸை ஒரு 4-5 படம் 4-5 வாரம் ஓடலாம் போதும்னு ஸ்டார் டாக்ஸை புக் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். எம்ஜிஆர் படம் ஸ்டார் டாக்ஸ் ரிலீஸ் ஆகுது, முஸ்லீம் ஏரியா. அது ஹிந்தி படம் தான் அந்த தியேட்டர்ல ஓடும். முதல் நாள் மேட்லிக், நான் மார்னிங் ஷோ இருக்கிறோம், கிருஷ்ணபஞ்சு இருக்காரு, நான் இருக்கிறேன், ப்ரொடியூசர் இருக்காரு. கிருஷ்ணபஞ்சு முகத்துல ஈயாடல, இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆரோட அவங்களுக்கு அவ்வளவு பழக்கம் கிடையாது, படம் பண்ணதில்லை. என்னுடைய இதயத்தில் மட்டும் ஒரு தீபம் ஒளி விட்டு கொண்டிருந்தது. என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு இது சூப்பர் ஹிட் ஆகுன்னுட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட், ஏன்னா நான் பெற்றவன், நான் அந்த குழந்தைய பெற்றால் தான் பிள்ளையாங்கிற படத்தினுடைய குழந்தைய நான் அடிவயத்திலிருந்து பெற்றவன். அதனால என்னுடைய இதயத்துல ஒரு தீபம் எரிச்சது. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், இது ஒரு மாறுபட்ட படம், எம்ஜிஆருக்கு மாறுபட்ட படம். எம்ஜிஆர் பல தடவை சொல்லியிருக்காரு. அவர் நடிச்ச அத்தனை படங்கள் பல பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடித்தமான படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெற்றால் தான் பிள்ளையான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்கிட்ட அவர் சொன்னது அதை தான் சொன்னாரு. நான் சொன்னேன், நான் எம்ஜிஆர் ஷூட்டிங் சமயத்தை பார்க்கலாம், நீங்க இந்த கோர்ட்டு சீன்ல பார்க்கலாம், அது வழக்கமா எம்ஜிஆர் படத்துல உள்ளதில்லை. அண்ணன் என்ன மன்னிக்கணும் அண்ணன், இதுல கொஞ்சம் வசனங்கள் வேற விதமான எழுத வேண்டி இருக்கும். ஏன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், எம்ஜிஆருக்கு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுவேன், அவருக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுவேன் அவருக்கு. ஏன்னா அவர் ஆக்டிங்கை கொண்டாடுறதுக்காக சுத்தி அதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா லேட் ஆகும். அவருக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நிறைய எழுதுவேன். தெய்வ மகன், பாசமலர் படையத்தான் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் நிறைய இருக்கும். இவருக்கு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுப்பேன். அது இவருக்கே தெரியும், இவருக்கு எம்ஜிஆருக்கே தெரியாது. அது அப்பதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஐயோ எனக்கு அதுதான் வேணும், நான் அதுக்கு தான் நான் சொல்றேன் மாறுபட்ட கதை, நீங்க ஏன் எனக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க, இங்க எந்த வேணாலும் எடுத்துக்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால இவங்களுக்கு நம்பிக்கை, அந்த படம் நம்பிக்கை இல்லை. எனக்கு மட்டும் அந்த இதோட இன்டர்வல் முடிஞ்சது, ஹவுஸ்ஃபுல். வழக்கம் போல எம்ஜிஆர் படம்லாம் இல்லாம ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் இன்டர்வல் முடிஞ்சு வெளியில காபி டீக்கு வந்தா பிரமாதமான படம். எம்ஜிஆர் முழுக்க மாறுபட்ட ஒரு நடிப்பு, மாறுபட்ட படப்பாய்வு. சொல்லும்போது ஐ எம் கெட்டிங் எமோஷன். கிருஷ்ணபஞ்சு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு. கிருஷ்ணபஞ்சு பஞ்சு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு. கிருஷ்ணன் அந்த கிட்ட கண்ணை தொடச்சுக்கிறாரு. ஏன்னா முதல் படம், இந்த படம் சரியில்லைன்னா கிருஷ்ணபஞ்சுவுக்கு எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ண தெரியாதுன்னு பேர் வந்துடும் வெளியில. அதுக்காக நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நானும் அழுதுட்டேன், 2 பேரும் அழுதுட்டான். இன்டர்வியூல முடிஞ்சு உட்காந்தான். சூப்பர். வெளியில பார்த்தா 2 கோட்டை கழிச்சு மக்கள் வெளியில நிக்கிறாங்க. சரி, சுருக்கமா மேட்டருக்கு வந்துடுறேன். சொன்ன நிறைய விஷயம், நானும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு அப்புறம் என்னால பேச முடியாது. வயசு ஆகுது இல்ல, வயசு ஆகுது, வாய்ஸ் மாறுது. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும், கணீர் டைலாக் சொல்லி கொடுப்ப முடியாது. 100வது நாள் இந்த படம் ரிலீஸ் ஆனது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. பக்தவசல முதலமைச்சரா இருக்காரு அப்போ. ஆமா, டிசம்பர் 9ஆம் தேதி 1966 ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமா, 10 வாரம் ஆச்சு. 11, 12, 13, 14, 15 இடையில சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது. இப்போ ஆட்சி மாறி போச்சு. டிஎம்கே கவர்மெண்ட். பக்தவசலம் அப்ப முதலமைச்சராக இருந்தாரு, இப்ப அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி ஆமா பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஆமா, பொதுப்பணித்துறை அண்டு போக்குவரத்து இருக்காரு. 100வது நாள் விழா கொண்டாடுறோம். எம்ஜிஆர் சொல் அண்ணாவுடைய தலைமையில எம்ஜிஆர் சஜஸ்ட் பண்ணது. குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ணாவுடைய தலைமையில ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் 100வது நாள் விழா. இந்த விழாவுக்கு 100வது நாள் விழாவுக்கு கேடயம் கொடுக்கணும்ல, அதுக்காக கேடயம்
எம்ஜிஆர் வடிவமைச்ச 100வது நாள் கேடை எழுது. இதை காட்டுங்க காட்டுங்க. இது இது இதை தொட்டி இது தொட்டி இல்லை இல்லை முதல்ல ஒரு வாட்டி காட்டிடுங்க. கொடுக்கு போட்டோ எடுத்துக்கிறீங்களா? போட்டோ எடுத்துக்கிறீங்களா? இருக்கு அவங்கள சாப்பிட்ட சரி இருக்கணுமா? போட்டோ எடுத்துக்கணுமா? என்னோட நான் கொடுத்து அவங்களுக்கு போச்சுல்ல. இதை ஆடியன்ஸு காட்டுறதுக்காக தான். இது எப்படின்னா இதுல ஒரு சின்ன கதை, ஒரு சிறு கதை, ஒரு பக்கத்து கதை சொல்லிடுறேன். இதை நானா இங்க கொண்டாடல, எனக்கு இது ஞாபகம் இல்லை. என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய தம்பி மாதிரி, நான் தமையனார் மாதிரி சொல்வேன். இந்த விழாவுக்கு முதல்ல வந்ததே என்கிட்ட தான் வந்தாரு. முதல்ல வந்தது ஆலோசனைக்கு வந்தது ஐயா கிட்ட. ஐயா தான் அந்த விழாவுக்கு வந்து முன்னிலை வகிக்கணும்னு செட்டியார் ஐயா சொன்னது கொண்டது எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணது நான் தான். அதான் சொன்னேன், நீ குதிரை தான், நீ நான் ஜாக்கி. நான் இந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரை ஓடல மட்டும் போதாது, மேல ஜாக்கி இருந்தா தானே ஜெயிக்க வைக்க முடியும். நான் ஜாக்கியா இருந்து ஓட்டலாம் தம்பி. இதுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ண சொல்லி கடைசி இன்னைக்கு காலையில வரைக்கும், காலையில 9 மணிக்கே நான் இங்க வந்துட்டேன். யாருமே வரல, நான் தான் முதல்ல வந்தேன். ஹோட்டல்காரர் மாதிரி இங்க வந்து எல்லாரும் பண்ணி ஐயாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி இங்க பேசி இவங்களை பேசி எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது சரிதானா? நான் இங்கே சொல்ல வீட்டிலே சொன்னேன். ஜாக்கி எங்க வீட்டை என்னுடைய மனைவிக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு அந்த மாதிரி அம்மாட்டு ரொம்ப பிரியமா இருப்பாரு. இவர் வேலை எந்த போன் எந்த ராத்திரி எந்த நேரம் வந்தாலும் அந்த அம்மா உடனே எனக்கு கன்வே பண்ணுவாங்க. ராஜிக்கிட்ட பேசுங்க. இப்போ வர முடியல, அதற்கு அம்மா கூட கேட்டாங்க, ஐயா வர முடியும். அவன் 80+ கொஞ்சம் கால் உடம்பு ரொம்ப நேரம் இவ்வளவு நேரம்லாம் உட்காந்துருக்க முடியாது. அதனால தான் அவங்கள இல்லைன்னா ரொம்ப நான் எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஆனால் அவ்வளவு நேரம் உட்கார முடியாது. லஞ்ச் எல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டு வந்துடலாம் முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, ஆமா நம்ம 86 கம்ப்ளீட் பண்ணி சொன்னேன். 87 ரன்னிங்கு. கொள்ளு பேத்தி எல்லாம் இருக்காங்க, அங்கே போயிடுவாங்க. அவங்கள பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கலன்னு, அதனாலதான் போயிட்டாங்க. சரி ஆயிடுச்சா? இது இப்போ வந்து 100வது நாள் விழா. 100வது நாள் விழா அண்ணாவினுடைய தலைமையில, கலைஞருடைய முன்னிலையில ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடக்குது. சொல்லிட்டு வந்தாங்க ஒரு பேரா சொல்லிட்டு வரும்போது, அப்போ சொல்லிட்டு கதைவசனம் இந்த படத்திற்கு, இப்படிப்பட்ட மகத்தான வெற்றி படத்திற்கு, பாரதான படத்திற்கு கதைவசனம் எழுதிய ஆரூர் தாஸ். இதை வாங்கிக்கிறதுக்காக முதலும் கடைசி இது என்னுடைய பாக்கியம். நிறைய வச்சிருக்கிறேன், 500-1000 ஷீல்டு வச்சிருக்கிறேன். தம்பிக்கு தெரியும். எல்லாம் நான் வாங்கின ஷீல்டை எல்லாம் தூக்கி என் புள்ள நான் வீடு புதுசாக கட்டி போது இல்லை, புதுசாக ஃபிளாட்ஸ் அது இது கட்டும்போது என்னுடைய பெட்ரூம்ல சுற்றி 4 பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னப்பா பெட்ரூம்ல கொண்டாந்து வைக்கிறீங்க? இதெல்லாம் இல்லை. அப்போ ஹாலில் இருந்துச்சுனாக்கா வர்றவங்க போறவங்க பார்ப்பாங்க. பெட்ரூம்ல இருந்துச்சுன்னா நீங்க படுக்கும் போது, நீங்க போகும்போதெல்லாம் அதை பார்ப்பீங்க, படுக்கும் போது அதை பார்ப்பீங்க, காலையில எழுதிச்சும் போது பார்ப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வாழ்நாள்ல நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கிறோம்னு. உங்க ஆரோக்கியத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் பாட்டு என் பிள்ளை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதை இவர் பார்த்துட்டாரு. இவர் ராஜு பார்த்துட்டாரு. ஐயா இதை எனக்கு கொடுக்கன்னாரு. இதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. இதை கொடுக்கன்னாரு. ஏன் இது இப்படியே இல்லைங்க, இது கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, 51 வருஷம் கரையுமா இருந்தது. இது ஐயா இதை எடுத்துக்கிட்டு போய் மடக்கிட்ட ராஜு கரைக்கு இதை வாங்கிட்டு போய் 1500 ரூபாய் செலவு பண்ணி பாலிஷ் பண்ணி கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறோம். ராஜ் எது எடுத்துட்டு ஆமா வணக்கையா. சரி, அப்படிப்பட்ட ஒரு இது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா? அதனாலதான் தெரியாத விஷயத்தை பெற்றாண்டான் பிள்ளையா கதைக்குள் இருக்கிற கதையை இதை நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு விழா. அது இவருக்கு சம்பந்தப்பட்ட நான் ஒரு கதைவசனகர்த்தா. இந்த கதைவசனகர்த்தாவுக்கு கதாநாயகமா இருந்து உயிர் கொடுத்தது இந்த பாத்திரங்கள் பேரெல்லாம். அதான் சொன்னேன், கபாலின்னு அவருக்கு பேர் வச்ச, ராதாண்டனுக்கு கபாலின்னு பேர் வச்ச சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன. தெருவில் வித்த காட்டி ஜனங்களை ஏமாத்திர வேஷம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். விட்டு நீ எழுதி கொடு ராஜா, நீ டைலாக் எழுதி கொடு, வசனத்தை எழுதி கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி பேர் மோகினி, எல்லாம் வேண்டுக்கா இருக்கும்.
அவர் பேர் அழாத ஆனந்த அடி படம் பிடிச்சி போச்சு கதையை உன் கதையே வேண்டாம் நீ வசத்தை சொல்லி நம்ம படத்துக்கு அப்படி நடந்த ஒரு மகத்தான விழா 51 வருஷங்களுக்கு பிறகு அந்த படத்தினுடைய விழா இங்கே நடக்குது. இவ்வளவு சீரும் சிறப்பாக நடக்கிறத பார்த்து அன்னைக்கும் என்னுடைய அன்னையினுடைய அருள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நான் வந்து வெற்றிக்கு நான் சொந்தம் கொண்டாடுறது இல்லை. இன்னைக்கு சொல்றது சத்தியம். ஒரு படம் புக் ஆச்சுனாக்கா என்னுடைய ஆண்டவர் இயேசு கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க, இது மகத்தான வெற்றி படமாக அமைய என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்ப. அதனுடைய 100வது நாளும் 1000 படங்கள் எழுதியிருக்கிறேன். ஆல் இண்டியா ரெக்கார்ட் 1000 மொழிமாற்ற படங்கள். அந்த படத்தினுடைய வெற்றி விழா 100வது நாள் இந்த விழா முடிஞ்சோன்னு இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா நேர காரை விட்டு இறக்கணும்னு வேற ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக என் நன்றி. ஒன்னே எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன நீங்க பாத்துக்கணும், எனக்கு கர்வம் வராமல் நீங்களுக்கு என்னை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் எனக்கு வாய்ப்புகளை கொடுப்பதும் நீங்கள், என்னை வாழ வைப்பதும் நீங்கள், எனக்கு கர்வம் வராம பாத்துக்கணும். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத சிறப்புகள் பெருமைகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல 21 22 வயசுல சினிமாவுக்கு வந்துட்டேன், எனக்கு கொடுக்கணும். ஏன்டா எனக்கு கர்வம் வந்துச்சுன்னா நான் கவிழ்ந்து விடுவேன். என்னை கவிழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு கர்வம் வரக்கூடாது, வேண்டிக்குவேன். அதே மாதிரி எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் எல்லோருக்காகவும் நீங்களும் அன்னையும் ஆண்டவரையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த என்னுடைய இதை நிறைய சொல்லணும். என்னுடைய உயிர்காத்த உத்தவர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஹார்ட் அட்டாக்ல விழுந்து நான் போனப்போ 10 வருஷத்துக்கு பத்தி அவர் தான் காப்பாத்தினவர். அவர் உட்காந்து 10 வருஷத்துக்கு பத்தி அதே ஜனவரியில ஹார்ட் அட்டாக் விட்டு கீழே விழுந்துட்டு சிவியர் அட்டாக். ஒரு பிளாக் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருந்தது. அந்த சந்தர்ப்பம் என் பிள்ளை ஓடி போய் கூட்டிட்டு வந்து அவர் தான் விஜயா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னுடைய உயிர்காத்த உத்தவர் சொல்லணும். அதனாலதான் இந்த விழாவுக்கு அவர் முன்னிலை வகிக்கணும். இப்படிப்பட்ட என்னுடைய வெற்றி சாதனை, இந்த சாதனை விழாவுக்கு என்னுடைய வள்ளல் கம்பனுக்கு சடைப்ப வள்ளல் கிடைச்சது மாதிரி எனக்கு கிடைச்ச வள்ளல் எனக்கு உங்களுக்கு சொல்றேன், இதே சொல்றேன். இந்த விழாவில் எனக்கு இதுவரைக்கும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 விழா கொண்டாடி இருக்காரு. என்னுடைய சஷ்யத்தை பற்றி அவர் தான் கொண்டாடினாரு குட்லைன்ஸ்ல. என்னுடைய 75வது அவர் தான் கொண்டாடினாரு. என்னுடைய 81வது சதாபிஷேக விழாவையும் அவர் தான் கொண்டாடினாரு. செட்டியார் தான் கொண்டாரு. 1000 பேருக்கு அரிசுவை விருந்தோட கொடுத்து கொண்டாடினாரு. அதனாலதான் அந்த நன்றி கடன் வேற என்ன செய்ய முடியும், என்கிட்ட இருந்து அவருக்கு என்ன தேவை. அதனாலதான் இந்த விழாவுக்கு வந்து அவர் முன்னிலை வகிக்கணும்னு விரும்பி நான் முதல்ல அவர்கிட்ட தான் கால் ஷீட்டு கேட்டு வாங்கிக்கிட்டேன். எந்த விழா என்னுடைய விழா இடம் இருந்தாலும் அவர் இல்லாம இருக்க மாட்டாரு. இந்த அடுத்த நாள் தான் 9ஆம் தேதி அவருடைய கேட்டுக்கிட்டேன். 40 60 60 17 77 முடிஞ்சு 78வது பிறந்தநாள் விழா வருது 9ஆம் தேதி அன்னைக்கு. அவர் நெடுவீழி வாழணும். அதே மாதிரி 100 வாழ்க்கை அந்த மாதிரி இந்த அம்மாவை பத்தி சொல்லணும்னா நிறைய ஒரு புஸ்தகமே எழுதலாம். என்னுடைய குடும்ப நட்சத்திரம் என்னுடைய இந்த குடும்பத்துல தெரியும், அவங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த அம்மா குடும்பத்துல இது கிடையாது. நான் எழுதியிருந்தேன், ஒரு சமாஷா எழுதியிருந்தேன் தடுத்தந்தியில. சரோஜாதேவி வீட்டு பூனைக்குட்டியில் இருந்து சாவித்திரி வீட்டு நாய்க்குட்டி வரையிலும் எனக்கு பழக்கம் அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னையும் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை அளித்தவருக்கு இந்த ராஜு பத்தி சொல்லணும். ராஜு வரலன்னா இந்த விழாவை என்னை நீங்கள் பார்ப்பதற்கோ என்னை பார்க்காதவங்க ரொம்ப பேர் இருக்கலாம். இவங்களை பத்தி கேட்க வேண்டாம். ஏன்னா உலக நாட நிஜ பிராமணனுக்கு பூடூல் இருக்குங்கிற மாதிரி சரோஜாதேவிக்கு விளம்பரம் தேவையில்லை. பார்த்திருக்கிற எவ்வளவு பேர் பார்க்கலாம். 300 படத்துக்கு மேல பார்த்திருக்கிறீங்க. ஆனா ஆரூர் தாஸ் போகத்தை வந்து ஒரு சிலர் தான் பார்த்திருக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ராஜுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நலம் பெறுகிறேன். வாழ்க எம்ஜிஆர் லாபம். இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிடுமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?